யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். என்ரோய்க்கு ஹல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. என்ரோய்க்கு ஹல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதைச் சொல்லிப் பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். கர்த்தர் அநேகர் என்ன நினைக்கிறோம், அநேகர் அநேகரை தேவன் நடத்தும்படி விரும்புகிறார். நிறைய பேர் சொல்றாங்க, இந்த வாழ்க்கை ஒரு வனாந்தர வாழ்க்கைங்க, ஒரு வனாந்தரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வனாந்தரத்தில் நடந்துட்டு இருக்கிறேன், ஒருத்தர் எனக்கு உதவி கிடையாது, ஒருவரும் எனக்கு எந்த விதத்திலையும் எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஆளே இல்லை, நான் தனியாக நடந்து வரேன், என் வாழ்க்கை ரொம்ப ஒரு கண்ணீரானது, ரொம்ப கவலையானது, மனமடிவு, மனசோர்ந்து போய் கலங்கி போய் நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல, ஏன் வாழறேன்னு எனக்கே தெரியல, ஏன் இப்படி இருக்கிறேன்னு எனக்கே தெரியல, எப்போ எனக்கு இந்த நிலைமை மாறுமா அல்லது மாறாதா, இல்லது இப்படியே தான் வாழ்க்கை கடைசி வரையும் சாவர வரையும் இப்படி தான் போகணுமா அப்படின்ட்டு பல கேள்விக்குறிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சிலர் இப்படி சொல்கிறாங்க, கடவுள்கிட்ட இப்படி ஒருத்தர் இருந்தால் என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறாரு, என்னை மட்டும் ஏன் இப்படி கொண்டு போய் பல விதமான பிரச்சனைகளை வைத்திருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார், உன்னால் நான் என்னோடு கூட நீ தொடர்பு ஏற்படுத்திக்கொள், என் வார்த்தைகளை கேளு, எந்த சூழ்நிலையும் கேளு, என் வார்த்தை எல்லாத்தையும் மாற்றும், என் வார்த்தை உன் வாழ்க்கையை நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை தரும். இப்படி போனீங்கன்னா ஆட்டோவில் எழுதியிருப்பான், வாழ்க வளமுடன், வசனம் ஆட்டோக்காரன் ஆட்டோவில் எழுதி போட்டிருக்காங்க, அவனுக்கு விருப்பம் நீங்களாம் நல்லா வாழணும், வாழ்க வளமுடன். ஆனால் ஒரு கேள்வி, நல்ல வளமாக வாழறீங்களா? ஏதோ எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க, நீண்ட அமைதி, எங்கே வளமாக வாழறோம், ஏதோ அவன் எழுதி போட்டான், நம்ம எங்கே வளமாக வாழறோம், ஒன்றும் கிடையாது, அது இல்லை இது இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனைக்குள்ளே நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீர்கள். ஆனால் தேவன் இந்த வாழ்க்கையை வளமுடன் மாற்றுவதற்கான ஒரு அற்புதமான வழிகளை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆச்சரியமான வழிகளை வைத்திருக்கிறார். பயப்படாதீங்க. மொத்த விஷயம் பயப்படாதீங்க. ரெண்டாவது விஷயம் முறுமுறுக்காதீங்க, மனம் இருக்காதீங்க. எப்போ ஒரு ஆள் முறுமுறுப்பான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் இப்படித்தான் வாழ்க்கை அப்படின்னு டிசைட் பண்ணிட்டான்னா, முடிவு எடுத்துட்டான்னா முணுமுணுத்துட்டே இருப்பான், முணுமுணுத்துட்டே சொல்லிட்டு இருப்பான், அவ்வளோதான், இது சரியில்லை, அது சரியில்லை, ஆறு சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, நாடும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுக்கிற வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் போய் விடுகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வனாந்தரத்தில் உங்களுக்கு நடத்த வேண்டிய சூழ்நிலை வருது. வனாந்தர வாழ்க்கை வனாந்தரம் தான். ஆனால் அந்த வனாந்தரத்தை நீ செழிப்பாக மாற்ற முடியும், உனக்கு வேண்டிய விதத்தில் மாற்ற முடியும், அந்த வனாந்தரத்தில் உன்னுடைய தேவைகளை சந்திக்க முடியும், வனாந்தரத்தில் நீ சமாதானமாக இருக்க முடியும், வனாந்தரத்தை ஆர்ப்பரித்து சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ முடியும் என்கிற ஒரு புதிய வழிகளை தேவன் நமக்கு சொல்லித் தருகிறார்.
தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்தி தருகிறார். நாம் தான் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் இவளை குறித்து சரியான கரிசனை இல்லை. அது எப்படி இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும் என்ற எண்ணம் நமக்கு உண்டாகலை. ஆனால் ஆண்டவர் சொல்லித் தருகிறார். ஒரு வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். மன்னா ஆண்டவர் ரசிச்சார், அவங்கள போஷிக்கும்படி விரும்புகிறார், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி விரும்புகிறார். உணவு என்பது ரொம்ப மனுஷனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. 3 வேளையும் சாப்பிடணும். இப்போ கொஞ்சம் முன்னாடிலாம் 2 வேளை தான் சாப்பிட்டுட்டு தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 வேலையாச்சு. இன்னும் கேட்டால் இப்போ 5 வேலை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, பிரஞ்சு அப்படின்னா லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் பிரஞ்சு. அதுக்கப்புறம் லஞ்சு, அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக், அது என்ன கணிச்சு, அப்புறம் டின்னர். 5 வேலை. 2 வேலை சாப்பிட்ட மனுஷன் 5 வேலை சாப்பிட்றான். ஆனால் 5 வேலைக்கு 5 மடங்கு உழைப்பு பெருசாகுதானா? இல்லை. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறான், அவ்வளோதான். சரி, இப்படி மனிதன் தன்னுடைய சக்திக்கு, ஆற்றலுக்கு அவன் உணவு சாப்பிடுவது மிக அவசியமாக இருக்கிறது. 4 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருந்தால் தான் பாடி வேலை செய்து. இல்லைன்னா அப்படியே மனுஷன் அப்படியே சோர்வடைஞ்சிடறான், தூங்கி போயிடுறான், களைத்து போயிடுறான், நிறைய வியாதிகள் அவனுக்குள்ளே வருது. இவ்வளவும் சாப்பிட்டு எக்கச்சக்கப்பட்ட வியாதிக்குள்ளேயே அவன் போய் விடுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு மன்னா என்ற ஒரு புதிய ஒரு உணவை அவங்கள வாழ்க்கையில அறிமுகப்படுத்துகிறார். மன்னான்னா தேவனுடைய வார்த்தை. அது எதுக்கு திருஷ்டாந்தப்படுத்துறாருன்னா, ஆண்டவர் எப்படி அவங்கள நடத்துகிறாரோ அதுபோல உங்களையும் நடத்தும்படி அவர் என்ன செய்கிறாரு? அவர் விரும்புகிறார். மன்னா மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த மன்னாவை நீங்கள் புசிக்க வேண்டும், அந்த மன்னாவை நீங்கள் சாப்பிட வேண்டும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கணும், அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நிறைய பேருக்கு வார்த்தைக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கேட்குறதோடு சரி, இல்லது சில பேர் கிறிஸ்மஸுக்கு அவங்க சாப்பிட்றதோடு சரி. என்னுடைய இளம் வயதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைக்குள்ளே போனேன். என்னுடைய டீனேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப பெரிய விஷயமே எனக்கு ஒன்றும் இல்லை. எங்கே பார்த்தாலும் சோர்வு, மனமடிவு, போராட்டம். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு போராட்டமான வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு ஏன்டா வாழறன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒன்று செய்வேன். நான் என்ன செய்வேன்னா, அந்த சூழ்நிலையில் நான் ஒன்று செய்வேன். என் கையில் ஒரு நியூ டெஸ்டமென்ட் பைபிள் இருக்கும். சின்ன பைபிள் வச்சுருப்பேன். அந்த பைபிளை என் பாக்கெட்லேயே வச்சுருப்பேன். எங்கே போனாலும் அந்த பைபிள் எடுத்துகிட்டு போவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது, ரொம்ப சோர்வாக இருக்கும்போது அந்த வேதாமத்தை எடுத்து வாசிப்பேன். அந்த வேதாமத்தை எடுத்து நல்லா கவனிங்க. வேதாமத்தை எடுத்து அப்படி பார்ப்பேன். அப்படி பார்க்கும்பொழுது நிறைய எனக்கு காரியங்கள், எனக்கு ஆண்டவர் அன்னைக்கு ஏற்ற, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற, அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஒரு 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 வார்த்தையை அவர் தருவார். அந்த வார்த்தை என்னை ரொம்ப தேற்றும், என்னை அற்புதமாக நடத்தும், எனக்குள்ள உற்சாகத்தை கொண்டு வரும், எனக்கு இல்லை சோர்வெல்லாம் நீக்கி போடும். ஒரு முறை எனக்கு உடம்பெல்லாம் ஃபீவர். யாரும் என்னை கவனிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. என்ன செய்யறதுனே தெரியாது, கவனிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஒருத்தர் எனக்கு உதவி செய்யலை. ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே இருந்தேன். ஆனால் பசி வேற, ஒரு மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது. நான் போய் ஒரு ஹோட்டலுக்கு போகணும். அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். அதனால் எனக்கு உதவி செய்யறதுக்கோ ஹெல்ப் பண்ணுறதுக்கோ யாருமே இல்லை. தனித்து விடப்பட்டேன். நான் அழுகிறேன், எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு உடம்பை கவனிக்கிறதுக்கு கூட இல்லையே, ஒரு மாத்திரை வாங்கிறதுக்கு கூட ஆள் இல்லையே, என்னை கொண்டு போகிறதுக்கும் இல்லையே, சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை ரொம்ப முயற்சி எடுத்து அந்த மழையில் போனால் கூட இல்லை, மழையில் நனைஞ்சிக்கிட்டே போகிறேன். நனைஞ்சிட்டே போகும்போது கையில் நல்லா ஷிவரிங் வந்துடுச்சு. ஷிவரிங் வந்தோடனே அந்த ஒரு ஏரிக்கரை பகுதியில் போகும்போது ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன். விழுந்தோடனே சேத்துல போய் தொப்புன்னு விழுந்துட்டேன். விழுந்தோடனே இன்னும் அழுக, ஏற்கனவே பிரச்சனை, இன்னும் ரொம்ப போராட்டம். என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுறேன். திடீர்னு அந்த பைபிள் ஞாபகம் வச்சு, சரி அந்த தூரல்ல அந்த பைபிள் எடுத்து சும்மா வாசிக்கிறேன். வாசிச்சாக்க அதில் போட்டுது, மனுஷனுக்கு ஏற்படுகிற சோதனைலாம் வேற ஒரு சோதனை இல்லை அப்படின்னு போட்டுது. என்னடா இது, நான் தான் பெரிய சோதனை நினச்சேன், இது பயங்கரமான வேதனை நினச்சேன். கடைசியில் இது மனுஷனுக்கு வர்றது தானே அப்படி ரொம்ப சிம்பிளாக போட்டுக்குது பைபிள்னு. அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் பார்த்தா ஒரு குடும்பம், ஒரு நரிக்குற குடும்பம் அந்த பிள்ளைங்கள்லாம் அந்த மழையில் விளையாடுது. சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் மேலே தண்ணி அடித்து விளையாடுதுங்க. அவனும் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். பாருங்கள், நம்ம நினைவு தான், நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மளை பிரச்சனைக்குள்ள மாற்றுது. பாருங்கள், அந்த வேத வசனம் சரியான வார்த்தை, அற்புதமான வார்த்தை. அந்த வார்த்தை நம்மளை டச் பண்ணுது. அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற வல்லமை நம்மளை அப்படியே மாற்றுது. உடனே எழுத, இது என்ன ஒரு சின்ன பிரச்சனையே கிடையாது, இது நான் பெருசு பண்ணுறேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் பேசுகிறார். அந்த வார்த்தை பேசும்போது என்னமோ அவர் கையை தொட்டு என்கிட்ட காதில் சொன்ன மாதிரி இருந்தது.
இவ்வளவு பெரிய தேவன் என் கூட இருக்கும்பொழுது நான் ஏன் இருப்பேன்? ஏன்னா அந்த வார்த்தை என்ன தொட்டது. உடனே எழுந்து சந்தோஷமா நடந்து சாப்பிட்டு பார்த்தா ஃபீவரே போயிடுச்சு. நான் விசுவாசிச்சேன். உண்மையில நடந்த காரியங்கள் இப்படி எத்தனையோ விதத்துல எப்படியும் வேதாகமத்தை வச்சிருப்பேன். இரவு நேரங்களில் திடீர்னு தூக்கம் போய் கலங்கும் போது எடுத்து வாசிக்கிறது. உடனே அது நமக்குள்ள நல்ல வார்த்தைகளை கொண்டு வரும். இப்போ எப்பயுமே பைபிள் கையில் இருக்கு. என்ன இருக்குது, மொபைலில் இறக்கி வச்சுங்க, எங்கெங்க வேணுமோ படிங்க. அப்போ படிக்கும்போது பெரிய நன்மைகள் உண்டாகுது. இப்போ பாருங்க, முதல் கற்று தருகிறார். டேய், இந்த வனாந்தரத்தை நீ கிராஸ் பண்ணணும், இந்த மோசமான நிலைமையை கிராஸ் பண்ணணும், இந்த வியாதியை விட்டு நீ வெளியே வரணும், இந்த சூழ்நிலையை விட்டு நீ வெளியே வரணும். உனக்கான ஒரு அற்புத மருந்தை வச்சிருக்கிறேன், அற்புத உணவை வச்சிருக்கிறேன், ஆச்சரியமான வழியை உனக்கு நான் தெரிவிக்க போகிறேன். என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிற வாழ்க்கையை இதுல எப்படி நீ நடந்து கொண்டு சொல்லித்தர போகிறேன், எப்படி பரலோகம் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில உதவி செய்ய போகிறது, பரலோகத்தோடு எப்படி தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி நான் உனக்கு சொல்லித்தர போகிறேன். அது புத்தகத்தில் எழுதி வச்சுக்கிறேன், தயவுசெய்து போப்பா, நீ பொறுக்குப்பா அப்படின்றார். பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல பொறுக்கக்கூடிய ஜனங்கள், பொறுக்கிகளாக இருந்தார்கள். அவர்கள் இருந்து அவர்கள் தேற்றப்பட்டார்கள் அப்படி சொல்லி கொடுக்கிறார். ஆனால் இவனுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, அதை பற்றிலாம் கவலை கிடையாது, அதை பற்றிலாம் என்ன கிடையாது. சரி, ஏன் இந்த அவர்கள் அந்த மன்னாவை குறித்து சரியான விஷயம் இல்லாதனால அவர்கள் தேவனை குறித்து முறுமுறுத்தார்கள். இந்த மறுபடியும் இந்த மன்னா விஷயத்துக்கு நாம் சில காரியங்களை இன்னும் சொல்ல வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. மன்னா பதுக்கல். மன்னா அவர் சொன்னார், ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வச்சுங்க. அவர் சொன்னார், நீ அவங்க என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு வாரம் கட்டளை மீறுவது சோதிப்பது அவருடைய வழக்கமாக இருந்துச்சு. அவர் சொன்னார், டெய்லி நீ மன்னா சாப்பிடுப்பா, காலையில் எழுந்திருப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார். இது என்னன்னா, வாழ்க்கையை பழக்கப்படுத்தி கொள்ளும்படி விரும்புகிறார். எப்படி சாப்பிட்றது? காலையில் சாப்பிடாம இருப்பீங்களா? சோறு சோறு சோறுன்னு சோறை பற்றி அவ்வளோ ஒரு பெரிய கரிசனை, சில பேருக்கு ட்ரீமே அப்படி இருக்குது. காலையில் பையன் எழுந்து சொன்னான், அம்மா நைட்டு பெரிய கேக்கு சாப்பிட்ற மாதிரி கனவு கட்ட மாட்டாராம். ஐயோயோ, அதான்டா தலைகாணையை காணுன்னாங்களாம் அம்மா. அந்த மாதிரி சாப்பாட்டை குறித்து ஒரு பெரிய ட்ரீமு, கேக்கு நினச்சிட்டு தலைகாணையை சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், எப்போ பாரு சோறு சோறு சோறுன்னு போட்டிருக்குது. அவர்கள் வயிறு அவருடைய தேவன். உங்கள் தேவன் யாருன்னா அவங்க வயிறு. சரி, இந்த மன்னாவை குறித்து ரொம்ப அழகான காரியங்களை அவங்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். அது ஒரு நிகழ்ச்சி, அவங்களுடைய வாழ்க்கையில் தொடர்பு ஏற்படுத்தும்படி விரும்புகிறார். உங்களுக்கும் வேத வசனத்துக்கும் வார்த்தைகளுக்கும் தொடர்பு இருக்கணும். தொடர்பு இருக்கா? அது தொடர்பே இல்லை. வசனம் மற்ற சொன்ன வார்த்தைகள்லாம் ஞாபகம் வருது, ஆனால் எந்த வார்த்தையும் ஞாபகம் இல்லை. நான் இந்த கிராமங்களில் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்வேன். ஊழியம் செய்யும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த கிராமத்தில் அந்த அம்மாவை அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல ஒரு அம்மா, எங்கள் சர்ச்சுக்கு அட்டன் பண்ணுற அம்மா, அந்த அம்மா பேசவே பேசாது, ஏதாவது சொல்லணுன்னாலும் சொல்லாது. தாவீதுன்னு ஒரு அரசன் இருந்தான்னு சொன்னேன், பெரிய சப்ஜெக்ட், அவங்க காதில் கேட்கவே மாட்டாங்க. நான் கேட்டேன், யார் இருந்தான்னு கேட்டால் அந்த அம்மா அமைதியாக இருக்குது. தாவீது சொல்லுமா தாவீதுன்னு எனக்கு வரலன்னுச்சு. தாவீது சொல்ல அதுக்கு வாயில் வரல. நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன், சொல்லுமா, நான் சொல்கிறேன் தாவீது போனே வார்த்தை, தயவுசெய்து சொல்லுங்கம்மான்னு. அது எழுந்துச்சு, எனக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வராது பாஸ்டர் அப்படின்னு சொல்லிடுச்சு. என்னடா இவ்வளோ கஷ்டமான வார்த்தையா தாவீது அப்படின்னு விட்டுட்டேன். நான் அந்த நாளில் குறிப்பிட்ட நாளில் போகிறேன். அங்கே போனால் அந்த அம்மா கொழாடியில் சண்டை போடுது. இந்த சண்டை அந்த சண்டை கிடையாது, எல்லா வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக வருது, அடுக்கு தொடரில் அப்படியே பேசிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எதுகமோனையோடு பேசுது, நான் ஸ்டாப்பாக பேசுது, ஒரு வார்த்தை தடங்கள் இல்லை, ஒரு வார்த்தையில் பிசிறு இல்லை, ஒரு வார்த்தையில் எதுவுமே இல்லை, அப்படியே சும்மா மூச்சு விடாமல் பேசுது. அவ்வளவும் டிக்ஷனரி இல்லாத வார்த்தைகள், அவ்வளவு கெட்ட வார்த்தைகள், காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளை அள்ளி விட்டுட்டு இருக்குது, பேசிக்கிட்டே இருக்குது. அப்போ அவ்வளவு சொல்லிட்டு இருக்குது. நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போ அந்த வார்த்தைலாம் நுழையுது, இந்த வார்த்தை நுழையிலையா? எவ்வளோ பெரிய வார்த்தைங்க, பயங்கரமான வார்த்தை, காதே கொடுத்து கேட்க முடியல. அந்த ஊர் ஜனமே அப்படியே நடுங்குது அந்த வார்த்தைகள் கேட்டு. நான் சொன்னேன், இந்த அம்மா சர்ச்சில் ஊமை மாதிரி இருந்துச்சே, இவ்வளோ பேச்சு பேசுதேன். ஆனால் தாவீது வரல வாயில். ஏன் வரல? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், பழகணும். இப்படி தான் மன்னாவை நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அதை ஒதுக்குறாங்க. தேவனுடைய வார்த்தை கேட்கறது கிடையாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறான்னு கேட்கறது இல்லை.
தேவனுடைய வார்த்தைகளை குறித்து படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த மன்னாவை அவர் கொடுத்தார் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை 2 மடங்கு படிக்கணும்னு வர சொல்றாரு. நான் இதை அப்படியே கம்பேர் பண்றேன். ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க உட்கார்ந்து அதை வேற நேரம், அதுக்கு ஏன்னாக்க அந்த பொறுக்கிட்டு வந்த மன்னாவெல்லாம் எடுத்து வாசிச்சு உங்க மனசை தேர்த்தினும்படி விரும்புகிறார். இந்த மன்னா கொடுக்குறது 2வது தருகிறார். நான் சில வார்த்தைகளை காலையில் எனக்கு சில காரியங்களை ஆண்டவர் கொடுத்தார். மன்னா என்னன்னா எதுக்குன்னா, தேவன் நமக்கு சக்தியை கொடுக்கிறார், எனர்ஜி கொடுக்கிறார். எனர்ஜி கிடைச்சிச்சா? அங்கே போனால், உலகத்தில் போனால் பூஸ்ட் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்றான். நமக்கு அப்படி சொல்ல முடியாது. பூஸ்ட் கிடையாது நமக்கு. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜி. ஆமென். எப்படி இவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீங்க, இவ்வளோ பிரச்சனையை பார்த்து எப்படிங்க இருக்கிறீங்க அப்படின்னா, காட்ஸ் வேர்ட் இஸ் மை எனர்ஜி. சொல்லுவீங்களா? படித்தா தானே சொல்லுவீங்க, சாப்பிட்டா தானே சொல்லுவீங்க. ஆமென். எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. இல்லை கவனி, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க. பெட்டில் படுத்துட்டு இருக்கிறார். அப்போ வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க பிழைக்காதுன்ட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க பிழைக்காது, நீங்கள் வந்து இதை மாதிரி நீங்கள் கூப்பிட்டு போயிடுங்க, உங்கள் சொந்தக்காரருக்கு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டுருக்குறோம். ஜெபம் பண்ணோடனே இவர் நைட்டில் முழிச்சார். நான் எங்கப்பா இருக்கேன்னு கேட்டார். கேட்கும்போது அவங்க டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் மோசமான கண்டிஷனில், ஹார்ட் ஃபெயிலியரான கண்டிஷனில் உங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க, நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்களாம். கொஞ்சம் இருப்பா, ரொம்ப நேரம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடி ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணோடனே ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு மரணம் இப்போ கிடையாது, நான் கொஞ்ச நாள் கழித்து வச்சுருக்கிறேன், நீ சரியாயிடுவேன்னு சொன்னாராம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? எங்கள் அப்பா இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் விஜயா ஹாஸ்பிட்டலில் சுத்தமாக செத்து போயிட்டான்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாக்க அவங்க எல்லாம் வெண்டிலேட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா டக்குன்னு லைட் எழுஞ்சி கேட்ட உடனே அப்படியான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணார். காலைல ஆண்டவர் சொன்னார், நீ பிழைச்சிக்குவே, நீ இப்போ சாவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். காலைல பெரிய டாக்டர் கூப்பிட்டு சொன்னார், நான் வந்து இப்போ சாவ மாட்டேன், என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னார். உடனே அந்த டாக்டர் சொன்னார், என்னங்க இது இவ்வளோ மோசமான இவ்வளோ கண்டிஷன் வந்திருக்கீங்க, நீ உங்கள் கண்டிஷன் தெரியுமா? அதுவா ஐயா அதெல்லாம் முடியாது, நீ வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு. உடனே வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. இல்லை நான் வந்து ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டரு, இல்லைன்னா நான் கேஸ் போட்டுருந்தார். அந்த டாக்டர் பண்ணிட்டான். அவன் சொன்னான், எங்கள் பெரிய டாக்டரை கேட்டு தான் நாங்கள் சொல்ல முடியும். இவர் சொன்னார், அது உங்கள் பெரிய டாக்டர் நீயா, எங்கள் பெரிய டாக்டர் கேட்டையா, உனக்கு சரியாயிடுச்சு வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒரே பிரச்சனையாயிடுச்சு. அப்புறம் பெரிய டாக்டர் வந்து அவர் சொன்னார், நீ உங்கள் ஆண்டவர் சொன்னாருன்றீங்க, வெளியே போகிறேன்றீங்க, நல்லது தான், ஆனால் எங்களுக்கு நான் அவளை பற்றி தெரியாது, ஆனால் நான் மனுஷன், எனக்கு இந்த விசுவாசம்லாம் என்கிட்ட கிடையாது. நீங்கள் ஒன்று பாருங்கள், அந்த டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர், அழகாக சொன்னார், எங்கள் மனுஷனுக்கு புத்திக்கு வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஜென்ரல் வார்டுக்கு வேணால் மாற்றுறேன், 3 நாள் அப்சர்வ் பண்ணுறோம், நீங்கள் வந்து ஏதாவது கரையாக கம்மியாக இருக்கா, அதாக இருக்கா, இதாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்த பிற்பாடு நீங்கள் சொன்னது சரியாக இருந்தால், நீங்கள் உங்கள்கிட்ட ஆண்டவர் தான் பேசியிருக்காரு சரியாக இருந்தானா, அப்போ உடம்பு இம்ப்ரூவ் ஆகணும் இல்லையா, பல்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகணும் இல்லையா, வலியெல்லாம் குறையணும் இல்லையா, அதனால் ஆனாக்க நான் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்டார். உடனே டாக்டர் உங்கள் பேச்சை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் வார்டு கொண்டு வந்தாச்சு. ஒரே நாள் ஐசியூவில் உள்ளே போயிட்டு அடுத்த நாளே வந்துட்ட பிற்பாடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். நான் கேட்டேன், என்ன பிடிக்காதுன்னு. அங்கே பக்கத்தில் ஒருத்தருக்கு படுத்திருந்த உடனே அவர் இப்படியே மல்லாந்தரிச்சு வச்சிருக்கார், இதில் டியூப்பில் விட்டு வெள்ளையாக திரவத்தை ஊற்றிக்கிட்டே இருக்கிறான், என்னமா மாற்றி திரவம் ஊற்றுறான், அவர் விழுந்துட்டு இருக்காரு. நான் கேட்டேன், என்னங்க அவர் வாயில் ஊற்றுறீங்க? பூஸ்ட்டுங்க, ஹார்லிக்ஸ் ஊற்றுறான்ற பாருங்க. சீக்ரெட் எனர்ஜிலாம் உனக்கு நல்ல கவலையாக இருக்கிறவனுக்கு ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் பூஸ்ட் கலக்கி கொடுத்துக்கல சரியாயிடுமா? எல்லாம் கவனிங்க, சரியாயிடாரா? இல்லை ஒரு அரை பாட்டில் கரை கொடுங்க பூஸ்ட்டை, அதோட அடுத்த நாள் அவர் 2 நாள் எழுந்திருக்க மாட்டார். அப்படி கொடுத்தா பழச்சுக்குவாரா? சந்தோஷமாக இருப்பாரா? சந்தோஷம் இல்லை. என்ன சாப்பிட்டாலும் சந்தோஷம் இல்லை. அப்படியே ஒரு சோகத்துக்குள்ளேயும் வேதனைக்குள்ளேயும் பயக்கத்துக்குள்ளேயும் அப்படியே குடிச்சிட்டு பாருங்க. அவர் 6 மாதமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஹார்லிக்ஸ், எழுந்திருக்கவே இல்லை. அதனால உலகத்தில் இருக்க எந்த பானமும் தராத ஒரு பெரிய எனர்ஜியை தேவனுடைய வார்த்தை கொடுக்கும், தேவனுடைய வல்லமை கொடுக்கும். அந்த வல்லமை டேப் பண்ணணும்னா, அந்த வல்லமை எடுத்துக்கணும்னா வேத வசனத்தை வாசிக்கணும், வேத வசனத்தை பொறுக்கணும். அல்லேலூயா. வேத வசனத்தை கண்டுபிடிச்சு பொறுக்கணும். உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீங்க பொறுக்கணும். பொறுக்கி அதை கொண்டு வந்து
அதோட ஏதோ காலைல கடமைக்கு வாட்ச் இல்லாமல் கொண்டு வந்து அதை அரைச்சி இறைச்சி மனசில் போட்டு உலுக்கி கிலுக்கி எடுத்துக்கிட்டா அது அருமையான ஒரு பதார்த்தமாக வரும். உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறதா இருக்கும். பாருங்க, இப்போ சொல்கிறானுங்க, இது மண்ணா எனக்கு பிடிக்கல, மண்ணா எனக்கு சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, தேவனுடைய வார்த்தை மண்ணா. அந்த தேவனுடைய வார்த்தை என்னன்னா, அந்த மண்ணாவில் தேவனுடைய சாயல் அடங்கி இருக்கிறது. ஆமென். ஒரு வார்த்தைக்குள்ள தேவன் தன்னுடைய சாயலை வைத்திருக்கிறார். அந்த சாயலை அதுக்குள்ள வதச்சு இந்த உலகத்துக்குள்ள அனுப்புகிறார். ஒரு மனுஷன் அதை உண்ணும் போது அது கொடுக்கிற சாயலை அவன் பெற்றுக்கொள்கிறான். பாருங்க, ஒவ்வொரு சாப்பாட்லையும் ஏதோ சோறு வெள்ளையா இருக்குதான் நினைக்கிறீங்க, அதை டெஸ்ட் பண்றான். அதில் டெஸ்ட் பண்ணா அவ்வளோ எனர்ஜி அடங்கி இருக்குது. கீரையை டெஸ்ட் பண்ணா இதோ விட்டமின் சின்றான், ஏன்றான், பின்றான், எல்லாத்தையும் அப்படியே கலந்து வைக்கிறான். பால் எடுத்தா புரோட்டீன்றான், முட்டையை எடுத்தா புரோட்டீன்றான். எல்லாம் முட்டையை கிட்டே புரோட்டீன் பண்ணுறவங்க நிறைய முட்டை சாப்பிட்றாங்க. விட்டமின் சி வாங்க நிறைய இதாக நெல்லிக்காய் இல்லிக்காயெல்லாம் சாப்பிட்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறத வயிற்றுக்குள்ளே போன உடனே வயிறு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, அதை வந்து நல்லா பிரித்து எடுத்துடுது. அடுத்த பெருகுடலில் போன உடனே அவங்க எல்லாத்தையும் எனர்ஜி அப்படியே உருவிக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்குது. ஏன்னா உள்ளே போகிற சாப்பாடு அப்படியே வர்றதில்ல, அது ஊறுபட்ட ப்ராசஸ் நடக்குது. அதுபோல தான் தியானிக்கிறது. சாப்பாடு வேத வசனத்தை எடுத்துன்னா உள்ளே போடுங்க, போட்டு அதை யோசிங்க. போட்டு என்ன ஏற்கனவே சொன்னேன், மண்ணான்னா என்னன்னு அர்த்தம், வாட் இஸ் இட் அப்படின்னு அர்த்தம். அது என்னன்னு கேட்டதுனால அதுக்கு மண்ணானே பேர் வச்சுட்டாங்க. அதனால நீங்கள் எடுத்தோன்னே இது என்ன ஏது எப்படி வந்தது. ஒரு சாப்பாடில் அவ்வளோ டெஸ்ட் பண்ணி இதில் உள்ள விட்டமின்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அடங்கியிருக்கு. அது என்னத்துக்கெல்லாம் உனக்கு விடுதலை தரும், அது தரும், இது தரும்னு பார்க்குறீங்களே, அதை வாசித்து நம்பிக்கையோடு சாப்பிட்றீங்களே. அப்போ அதே மாதிரி தான் இந்த உணவில் அவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்குது. அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இறக்கி வச்சிருக்கிறேன். அதை சாப்பிட்டு டைஜஷன், அதை வந்து ஜீரணிக்கக்கூடிய அந்த தன்மை உங்கள் குடல், உங்கள் மனசு ஜீரணிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, யோசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, தியானிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, அதை போட்டு பாருங்க, வயிற்றுல ஸ்டமக் சும்மா இருக்குது. காலைல சாப்பிட்டீங்க, அதோட வயிறு சும்மா இருக்குது. வயிற்று பார்த்தீங்கன்னா உள்ள கடம்படாடுது. உள்ள ஊறுபட்ட பெரிய மிஷின்லாம் உள்ளே இருக்குது, பெரிய இயங்கிட்டு இருக்குது. இங்கே அங்கே தள்ளுது, இங்கே தள்ளுது, போட்டுது, உரியுது, எடுக்குது. எல்லா வேலையும் வேலை செஞ்சு நைட்டு தூங்கினா, சாப்பிட்டு தூங்கிட்டாக்க வயிறு சும்மா இருக்குதா, அது வேலை செஞ்சுட்டு இருக்குது. அதை மாதிரி வேத வசனத்தை உள்ளே போட்டு வேலை செய்ய வைக்கணும். உங்கள்கிட்ட சொன்ன பாருங்க, எங்கேயோ ஏதோ கேட்டுட்டு இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. வேத வசனம்னா இந்த வேதத்தில் இருக்க வசனத்தை எடுத்து வாயில் போட்டு மென்னு டேஸ்ட்டு பார்க்குற மாதிரி டேஸ்ட்டு பார்த்து அதை இது பண்ணணும். அப்போ பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற சத்துக்கள் உறிஞ்சப்படும். அதில் என்ன இருக்குது, வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை உரிய தியானிக்க உடம்புக்கெல்லாம் ஜீவனை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இன்னும் அந்த மன்னாவை பார்த்தீங்கன்னா டெய்லி தேடணும்னு சொல்லி கொடுக்குறார். நல்லா கவனிக்கிறீங்களா? எப்படி என்னைக்கு தேடணும்? டெய்லி தேடணும். இதை ஒரு சிஸ்டமாக கொண்டு வரார். சாதாரணமாக மனுஷனுக்குள்ள ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கான். நல்லா கவனிக்கலாம். பயாலஜிக்கல் கிளாக் வந்து ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணும்பொழுது 40 நாள் 40 days கண்டினியூ பண்ணி ஒரு விஷயத்தை திரும்ப கரெக்டாக செஞ்சிங்கன்னா, எக்ஸசைஸ் கூட பார்த்தீங்கன்னா 40 நாள் கண்டினியூஸாக செஞ்சிங்கன்னா அது மைண்டுக்குள்ளே பதிஞ்சிருமா. ஏதாவது ஒரு காரியத்தை திரும்ப 40 நாள் ஒரு பழக்கம். அந்த பயாலஜிக்கல் கிளாக் செட் ஆனால் 40 days வந்து ட்ரை பண்ணுமா. இது 40 வருஷம் ட்ரை பண்ணி இதுங்களுக்கு வரல. ஆனால் இயேசு பாருங்க 40 நாள் வனாந்தரத்தில் இருந்தார். 40 நாளில் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டார். 40 days அந்த வார்த்தைகள் எப்படி உட்கொள்ளணும், வார்த்தைகளுக்கு எப்படி எனர்ஜி எடுத்துக்கொள்ளணும், வார்த்தைகள் எப்படி தேவன் கொடுக்குற அப்படி கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறார். 40 days ஒரு விஷயத்தில் பழக்கப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு அது வாழ்க்கையிலே பழக்கமாயிடும். 40 அதுக்கு தான் அந்த 40. அதனால உங்களுக்கு சொல்லித்தர டெய்லி நீ தேடணும். இது வாழ்க்கையினுடைய அவசியம், வாழ்க்கையுடைய அத்தியாவசியம். சோறு தின்றதுக்கு மறந்துடுறீங்களா? சாப்பாடை சாப்பிட்றதுக்கு மறந்துடுவீங்களா? நீங்கள் யாரும் மறக்க மாட்டீங்க. மறந்த மாதிரி எனக்கு தெரியல, சாப்பிட்லைங்க 3 நாளாக மறந்துட்டேன்னு யாராவது சொல்கிறாங்களா? ஆனால் பைபிள் படிக்கலாம் மட்டும் என்ன தெரியுது, போன மாதம் எங்கேயோ படித்தங்க கேட்ட மாதிரி இருக்குதுங்க அப்படின்ட்டு இருக்கேன். அதனால தான் வாழ்வு சிறக்கவில்லை. வாழ்க வளமுடுன்னா சாப்பாடு மன்னாவை சாப்பிடுங்க, நீங்கள் வளமோடு வாழ்வீர்கள். திவானமும் சார்ந்து கொள்கிற தன்மைகள் பாருங்க. அவர் ஆதாம் ஏவாள் அவர் வந்து குளிர்ச்சியான பகுதியில் டெய்லி அவர் வந்துட்டார். வேதமே அவர் தான், வார்த்தையே அவர் தான். இப்போ வார்த்தை பிரிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க, அது வார்த்தையாகவே அவர் வந்துட்டு அவர் நடுவில் இந்த பக்கம் ஆதாம், இந்த பக்கம் ஏவாள், 2 பேர் நடுவில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு வார்த்தைகளை பேசிக்கொண்டே போயிருப்பார். என்னென்ன வார்த்தை பேசியிருப்பார் தெரியல, நல்லா கொடுத்து வச்சவங்க.
எல்லா வார்த்தைகளும் அவர்களோடு சம்பாஷித்து கொண்டே போயிருப்பாங்க. ஆனால் அது இவனுக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரில, சும்மா நடந்துச்சு. குளிர்ச்சியான பகலின் குளிர்ச்சியான வேலைகள் போட்டிருக்குது. ரெண்டு டைம் குளிர்ச்சியாக இருக்கலாம். ஒன்று காலையில் குளிர்ச்சி, இன்னொன்று சாயந்தரம் குளிர்ச்சி. காலையில் குளிர்ச்சி விஷயம், நீங்கள் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு அவர்களோடு கூட வந்து சம்மந்தப்படுத்துகிறார். அப்போ நீ என்ன வேலை செய்யணும், என்ன பண்ணணும், வாட் இஸ் யுவர் டியூட்டி, இன்றைக்கி என்னென்னலாம் நீ செய்ய போகிற, அதை எப்படிலாம் செய்யணும், அதுக்குரிய ஆலோசனை என்ன, அதுக்குரிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் செய்கிறது காலையிலே வந்து குளிர்ச்சியான வேலையில் அங்கே அவர் வந்து விடுகிறார். அப்போ காலையில் அதே மாதிரி தான் மன்னாவை நீங்கள் பொறுக்கும்பொழுது தேவனோடு கூட தொடர்பு ஏற்படுத்துறீங்க. அவர் ஒரு நாள் 2 நாளில் வருஷம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட ஒரு தொடர்பு ஏற்படுத்தி உங்களோடு பேசிக்கிட்டே இருக்கும்படி அவர் விரும்புகிறார். நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு பெரிய பரிசுத்தவான் எப்படி சொல்கிறார், நிறைய பேர் ஆண்டவர் பேசலைன்னு சொல்கிறாங்க. கிடையாது, அவர் பேசிக்கிட்டே இருக்காராம். ஹல்லேலூயா. அவர் உங்கள்கிட்ட டப்பா காது வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் சொன்னது, செவிட்டு காது உள் காது செவிடாயிடுச்சுன்னா எவ்வளோ பேசினாலும் கேட்காது. பல காரியங்களை செஞ்சுட்டு கடைசியில் நம்ம காது செவிடாக இருக்குது, பஞ்சர் ஆயிடுச்சுன்னா, சிலோன் எடுக்கலைன்னா அவர் எவ்வளோ சொல்லியும் காதில் உழாது. காதை தீட்டி வைத்துக்கொள்ளுங்க, காதை சரி பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. மாத்தால பார்க்குறோம், மரியாதை பார்க்குறோம், 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த அம்மா ஹாலில் இருக்குது, அந்த அம்மா கிச்சனில் இருக்குது. எவ்வளோ தூரம் இருக்கும்? நான் மாத்தா வீட்டுக்கெலாம் போயிருக்கிறேன். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அடுத்த 2வது ரூமு இது கிச்சன், அவ்வளோ தூரம் தான் இருக்குது. அவங்களுக்கு மற்றவங்க பேசுகிறதெல்லாம் சத்தம் கேட்குது, ஆண்டவர் பேசுகிற சத்தம் கேட்கவே இல்லை. 2 பேரும் ஒரே வீடு தான், அண்ணன் அக்கா தங்கச்சிங்க தான். இயேசு அங்கே இருக்கிறாரு, ஹாலில் தான் இருக்கிறாரு. இயேசு பேச சத்தம் அங்கே கேட்கவே இல்லை. அந்த அம்மா வேற ஏதோ பேசுது. ஆனால் மரியாள் ஃபோக்கஸ் பண்ணுறான். ஆண்டவரே, நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு வந்திருக்கிறீங்க, எனக்கு கற்றுக் கொடுக்கணும்னு வந்திருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு பதில் இல்லை, என் அங்கலாய்ப்புக்கு பதில் இல்லை, என்னுடைய வேதனைக்கான முடிவு என்ன உங்கள் வார்த்தையில் இருக்குது, நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறான். அப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதுல எல்லாத்தையும் மறந்துட்டான். அவன் சொந்தக்காரனையும் மறந்துட்டான், தெரிஞ்ச பக்கத்து வீட்டில் இருக்கிற பெரிய கவுன்சிலரையும் எல்லாரையும் மறந்துட்டான். முழுக்க அந்த முகம், அழகு முகம். ஆமென். இயேசுடைய முகம் அவ்வளோ அழகானதுங்க. அந்த அழகு முகத்தை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எதுவுமே அழகாக தெரியவே தெரியாது. அவ்வளவு அற்புதமான முகத்தை ரசிச்சுக்கிட்டே கேட்குறா. அவர் பாதபடியில் உட்கார்ந்து அவள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். மன ரம்மியமாக இருக்குது, இனிமையாக இருக்குது, அவ்வளோ பிரசன்னதாக இருக்குது. அதுதான் மன்னா அவ்வளோ விசேஷமானது. அது ஒவ்வொரு வார்த்தைகளும், அது பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் உள்ளடக்கிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை அவள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். பாருங்க, குளிர்ச்சியான வேலையில், காலையில் குளிர்ச்சியான வேலையில் உங்களை கதவை தட்டி எழுப்புகிறாள். சோலமத்தியால் எழுப்புகிறாள். என் பிரியமே, ரூபவதியே, ஐயோ வாப்பா, தோட்டம் கிடக்குதுப்பா, குள்ளநரிலாம் வந்திருக்குது, வா, தோட்டம் இப்போ தான் வச்சுருக்குறோம், எல்லாம் பரிமளிக்குது, இப்போ தான் பூ பூத்துருக்குது, அங்கே தான் காய ஆரம்பிச்சுட்டுருக்குது, தூங்கிட்டு இருக்கியே, யாரோ பறிச்சுட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு சோலமத்தியால் தூங்கிட்டு இருக்கிறாள். அவள் அமைதியாய் தூங்கி கொண்டிருக்கிறாள். நைட்டு ஃபுல்லாக அவள் மொபைல் பார்த்து பல காரியங்களை பார்த்துட்டு இருந்தா, உலக நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்தா. டயர்டாக ஆகிட்டா, படுத்தது தான், எழுந்திருக்கவே முடியல. காதற சத்தமும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. ஆனால் இருதயம் விழிச்சிருக்குது, ஆண்டவர் கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குது. ஆனால் எழுந்திருக்கணும் விருப்பமே இல்லை. தேவன் மன்னா வார்த்தையை கொண்டு வருகிறார். பாருங்க, அதுக்கப்புறம் சூலமத்தியாருடைய கதையை பாருங்க. தேவனை விட்டு விடுகிறார். பாருங்க, எங்கே பார்த்தாலும் தேடுறா, அழுக்கடைஞ்சவளா தேடுறா, தெருவா தேடுறா. ஆண்டவரோ நேசரோ போய்விட்டார். இன்னைக்கு கிறிஸ்துவ ஜனம் அப்படி தான் இருக்குது. காலையில் பரிமளிக்குது, காலையில் கூப்பிட்றா, வாம்மா எழுந்துருமா, நிறைய காரியங்களை சொல்லித்தரணும் விரும்புகிறேன், உன் வாழ்க்கையினுடைய கண்ணீரை துடைக்கணும்னு விரும்புகிறேன், உன் வியாதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு விரும்புகிறேன், உன் பலவீனத்துக்கு இன்னையோட ஸ்டாப் பண்ணணும்னு பாரு. இன்னைக்கு உன் வேலை ஸ்தலத்தில் தரித்திரத்தில் பணம் இல்லாதபடி வேதனைப்பட்டு இருக்கிற, அதற்கான வழிமுறையை நான் வச்சிருக்கிறேன், வாமான்னு கூப்பிட்றான். ஆனால் நீ எழுந்திருக்க மனசில்லை. நீ என்ன பண்ணுற? கடைசியில் ஆண்டவரே குறை சொல்கிற, முறுமுறுத்துட்டு இருக்கிற, கேவலப்படுத்திட்டு இருக்கிற. ஆண்டவர் இருந்தால் ஏன் இல்லைன்னு இந்த இஸ்ரவேல் ஜனம் எப்போ பார்த்தாலும் அதான் சொல்லுது. எகிப்து தேசத்தில் இருந்தால் தேவையில்ல, எகிப்து தேசம் இருந்தால ஒருத்தர் சொன்னார், எகிப்து தேசத்து ஒரு அநேக ஆட்கள் சொல்கிறாங்க, எகிப்து தேசத்துலேருந்து ஆள் தான் வந்துட்டான், ஃபிசிக்கலாக வந்துட்டான்.